நல்ல அடியார் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் மயிலாப்பூர் பற்றி சொல்லுகின்ற பொழுது, மயிலாப்பூரில் சிவநேசனார் அவர் ஞானசம்பந்த பெருமானை வணங்காத நாள் கிடையாது. இன்னைக்கு எந்த இடத்துல எந்த திசையில் இருக்கிறாரோ அந்த திசையை வணங்கிக்குவாராம் சிவநேசனார். அவர் அது ஞானசம்பந்த பெருமானை வணங்கி கொண்டுதான் மற்ற பணியே பார்ப்பார். நீண்ட நாட்கள் அவருக்கு பிள்ளை பேர் இல்லை. நீண்ட நாட்கள் பிள்ளை பேர் இல்லாத அவர் என்ன செய்தார் அப்படின்னா, பெருமானை நினைந்து தவம் செய்தார். அடியார்களை வீட்டில் அழைத்துட்டு போய் பாத பூஜை செஞ்சு பணிஞ்சாராம். அதனால் அந்த குழந்தை பிறந்ததுன்னு சேக்கிழ பெருமான் அங்கே சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, அருந்தவங்கள் செய்து, யார பெருமானை நோக்கி அருந்தவங்கள் செய்து அரணடியாருக்கு அச்சனை உலப்பிழ செய்த நலத்தால் கரியவாம் குடலாம் மனைவியார் வைரத்து கமலிடம் வைரத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் அப்படின்னாரு. நீண்ட நாள் பிள்ளை பேர் இல்லாதனால என்ன செஞ்சாராம், பெருமானை நோக்கி வழிபாடு செஞ்சார். அதோட நிறுத்தலை, அரணடியாருக்கு அச்சனை உலப்பிழ செய்த நலத்தால் கரியவாம் குடலால் மனைவியார் வைரனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் அப்படின்னாரு. இது பெரிய புராணங்க. சரி, ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் என்ன சொல்றாரு, மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அவர்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதிய பூம்பாவாய் அப்படின்னாரு. அந்த பதிகத்துல சைவத்தில் இருக்கக்கூடிய விழாக்களை எல்லாம் சொல்லிட்டு வரார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். முதல் பாட்டில் என்ன சொல்றாரு, அட்டிட்டல் தான் சொல்றாரு. அட்டிட்டல் அடியார் பெருமகளுக்கு அன்னந்தாளைப்ப பார்க்காத போயிட்டியே என்று சொல்லி பூம்பாவைய அழைக்கிறார் இல்லைங்களா. மற்ற பாடல்கள் 9 பாடல்களும் பெருமானுடைய திருவிழாக்களை சொல்றார். சிவகணிய உரை என்ன சொல்றாருன்னா, 2 பெரிய புராணத்துல மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியார்தமை அமுது செய்வதில், அது ஒரு பாட்டு இல்லைங்களா. அது அடியார் வழிபாடு, அது ஒரு பாட்டு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள். நம்ம உற்சவங்கள் விழாக்கள் நடக்குது இல்லைங்களா, அது ஒரு பயன். இது 2 பயன் தான் இந்த உலகத்துல. அதுக்கு மேல அதை விட ஒரு சிறந்த பயன் இந்த உலகத்துல எதுவும் கிடையாதுங்க. ஒன்று அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது, இன்னொன்று விழாக்களை கண்டு நாம் வழிபாடு செய்வது. இது 2 தான். இது 2ல ஞானசம்பந்த பெருமான் சொன்ன முதல் பாட்டு அடியாருடைய அன்னம்பாளிப்பு, அட்டிட்டல் காணாத போதையும் பூம்பாவாய். மற்ற 9 பாட்டு இருக்குது பாருங்க, அது மாசி கடலாட்டு காணாது போதியோ பூம்பாவாய், பங்குனி உருத்திர நாள் காணாது போதியோ, ஒவ்வொன்றா தைப்பூசம் காணாது போதியோ, இப்படி ஆதிரை நாள் காணாது